எனக்கு 44 வயசாகுது. இந்த 40ஸ்க்கு வந்த உடனே 2 விஷயத்துல எனக்கு மென்டலி ஷிஃப்ட் ஆயிருக்கிறதையும், கிளாரிட்டி இருக்கிறதையும் பார்த்தேன். 40ஸ் எனக்கு அதை கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஒண்ணு, என்னுடைய லைஃப்ல நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் மேல அவங்களுக்கு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னுடைய 20ஸ்லயும் 30ஸ்லயும் நான் இந்த அடுத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஒப்பீனியன்ஸுக்கும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருந்திருக்கேன். அதையே யோசிச்சு நிறைய நாள் மென்டலி டிப்ரெஸ்டாவும் இருந்திருக்கேன். ஆனா இப்ப யாரோட ஒப்பீனியனும் என்ன பாதிக்காது. அடுத்தவங்களோட ஒப்பீனியன் என்னவோ அது நான் கிடையாது. நான் யாரு அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். நான் யாருக்கும் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற புரிதல் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால யாரு என்ன சொன்னாலும் அதை என்னோட ஹார்ட்டுக்கு, மனசுக்கு நான் கொண்டு போறதே கிடையாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கும் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்கு. தனக்கான தேவை என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதுல காம்ப்ரமைஸே பண்ணிக்க தேவையில்லை. தாராளமா அதை நீங்க வாங்கலாம். அதை நோக்கி உங்க பயணத்தை தொடரலாம். ஆனா வேணும் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டேன்னா முன்னாடி எல்லாம் இம்பல்ஸ் பையிங், உடனே அதை வாங்கிடுவேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு எந்த விஷயம் வேணும்னு தோணுதோ அதை 15 நாளோ 1 மாசமோ நான் கண்டிப்பா தள்ளி போட்டு அதுக்கப்புறமும் அது வேணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறேன். ட்ரஸ்ட் மீ, இந்த தள்ளி போட்டிருக்கிறேங்கிற விஷயம் கூட எனக்கு நிறைய நேரத்துல மறந்து போயிடுது. அப்ப என்ன அர்த்தம்? அது எனக்கு தேவையில்லாத ஒண்ணுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் அந்த டைம் பீரியடுக்கு அப்புறமும் அந்த பொருள் எனக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த ஒரு விஷயம் எனக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா அதை நான் கண்டிப்பா என்னுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன், இல்ல வாங்குறேன். இந்த கிளாரிட்டி எனக்கு 20ஸ்லயோ 30ஸ்லயோ இல்ல. இந்த வயசுங்கிறது நமக்கு அனுபவத்தை மட்டும் இல்ல, நிறைய பாடத்தையும் கத்துக் கொடுக்கும். கரெக்டா? உங்க வயசு என்ன? உங்க லைஃப்ல நீங்க கத்துக்கிட்ட மேஜரான ஒரு பாடம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அது எனக்கு மட்டுமில்ல, அந்த கமெண்ட்டை படிக்கிற பலருக்கும் ஹெல்ப் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.